இப்ப நம்ம சார்ட்டிங் பத்தி பார்க்க போறோம். சார்ட்டிங்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங் இருக்கு. இன்சர்ஷன் சார்ட்லாம் யூனிட் 1ல நம்ம பார்த்தோம். சரியா? இப்ப பில்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். பில்டிங் அல்லது இன்பில்ட் ஃபங்க்ஷன். பில்டிங் ஃபங்க்ஷன் அல்லது பேர் இன்னொரு பேர் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி defined inside the Python interpreter. Already defined inside Python. Python interpreter. ரைட்டா? இது ஆல்ரெடி உள்ள டிஃபைன் ஆகி இருக்கும். அதோட நேம மட்டும் நம்ம யூஸ் பண்ணா போதும். சார்ட் பண்றதுக்கு சார்ட் அப்படின்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ரைட்டா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கணும். இப்ப இதுல பாருங்க, இது என்ன லிஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே செட் ஆஃப் கேரக்டர்ஸ். செட் ஆஃப் கேரக்டர்ஸ். ரைட்டா? அப்ப இது ஒரு கேரக்டர் லிஸ்ட். ஓகேயா? இது ஒரு கேரக்டர் லிஸ்ட். நான் அதான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். கேரக்டர் லிஸ்ட்ல திருப்பி டைப் பண்ணி காட்டணுமா? இதை டைப் பண்ணிடுவீங்க தானே? அல்லது திருப்பி டைப் பண்ணி காட்டணும்னா நான் ஒரு நியூ ஃபைல் எடுத்து உள்ள list 1 is equal to list 1 is equal to opening closing உள்ள xyz கமா ஒவ்வொரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இடையில என்ன போடலாம்? கமா போடணும். ஏபிசி கமா அடுத்த செட்டை ஒரு டபுள் கொட்டேஷனுக்குள்ள போடுங்க. MNO ஒரு கமா அடுத்த செட்டை டபுள் கொட்டேஷனுக்குள்ள PQR கமா அடுத்த செட் ASD கமா அடுத்த செட் ZXC கமா அடுத்த செட் QWE இப்படி போட்டிருக்கேன். இது ஒரு கேரக்டர் லிஸ்ட். சரியா? இப்ப இத நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும்னா print list 1 இத நான் ரன் பண்றேன். இந்த வருதா? இது டிஸ்பிளே ஆகும். இத சார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா list 1 டாட் சார்ட் அவ்வளவுதான். இது என்ன ஆயிருமா? இது சார்ட் ஆகுதுன்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆகி லிஸ்ட் 1லயே ஸ்டோர் ஆயிரும். இப்ப இதை ரன் பண்றேன். சார்ட் ஆனது எனக்கு டிஸ்பிளே ஆகல. டிஸ்பிளே ஆகணும்னா நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? print list 1 சார்ட் ஆகி இப்படி முதல்ல இருந்த லிஸ்ட் சார்ட் ஆகி லிஸ்ட் 1லயே ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த சார்ட்டட் லிஸ்ட நான் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ABC, AST, MNO, PQR, QWE, XYZ, ZXC. ரைட்டா? அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு சார்ட் ஆயிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் சேமா இருக்கு. அப்ப எதை வச்சு சார்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. B முதல்ல, அடுத்த லெட்டர் B, அதுக்கப்புறம் S வந்திருக்கு. சோ இதுதான் இங்க போட்டுப்போம். சார்ட் பண்ணி சார்ட்டட் லிஸ்ட் டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இதே இது டிசெண்டிங் ஆர்டர் வரணும். டிசெண்டிங் ஆர்டர்னா ரிவர்ஸ் ஆர்டர். இதுல அல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஏ முதல்ல வந்திருக்கா? இந்த இசட் முதல்ல வரும். இந்த லிஸ்ட் அப்படியே தலைகீழ மாத்தினா போதும்ல. இப்ப இந்த லிஸ்ட் 1 டாட் ரிவர்ஸ் அவ்வளவுதான். ரிவர்ஸ் ஆனதை டிஸ்பிளே பண்ணு. print list 1 இப்ப ரன் பண்ணுவோம். பாருங்க, இப்ப இது தலைகீழ வந்துச்சு. இது ஒரு கேரக்டர் லிஸ்டுக்கு பண்ணியிருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்பர்ஸ் கொடுத்து பண்ணலாம். நம்பர்ஸ்லயே இன்டீஜர்ஸ் கொடுத்து பண்ணலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கொடுத்து பண்ணலாம். சேம் செட் பாருங்க, ஒரு லிஸ்ட் 2ங்கிறது நம்பர்ஸ். அதை சார்ட் பண்ணியிருக்கோம். சார்ட் ஆனதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். ரிவர்ஸ் பண்ணதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ரிவர்ஸ்னா டிசெண்டிங் ஆர்டர். திருப்பி பண்ணி காட்டவா இத? அல்லது இதையே அப்படியே மாத்தி விட்டுறேன். இங்க பாருங்க, லிஸ்ட் 1ங்கிறத நம்பர்ஸ் ஆக்கிடும். 10, 2, 11, 12, 100, 0, 1. இப்ப ரன் பண்ணவா? பாருங்க, முதல்ல இருந்த லிஸ்ட் வந்திருக்கு. சார்ட்னு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் 1 டாட் சார்ட்னு கொடுத்தீங்கன்னா சார்ட் ஆகி வந்திருக்கு. லிஸ்ட் 1 டாட் ரிவர்ஸ் அதை டிஸ்பிளே பண்ணிருக்கீங்க. அப்ப இது ரிவர்ஸ்ல டிசெண்டிங் ஆர்டர் வரும்.
இதை நம்ம தனியா இன்னொரு செட்டா எழுதியிருக்கோம். லிஸ்ட் 2 is equal to போட்டு நம்பர்ஸ் சார்ட் பண்றதுக்கு லிஸ்ட் 2 டாட் சார்ட். சார்ட் ஆனதை டிஸ்பிளே பண்றதுக்கு பிரிண்ட் லிஸ்ட் 2. அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆனதை டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசையில எழுது. சார்ட் ஆகும்போது ஏறு வரிசையில வரும். அதை ரிவர்ஸ் பண்ணுனா இறங்கு வரிசையில கிடைக்கும். அப்ப சார்ட் ஆனதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா இறங்கு வரிசையில கிடைக்கும். லிஸ்ட் 2 டாட் ரிவர்ஸ். இப்ப லிஸ்ட் 2 டிஸ்பிளே பண்ணீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல கிடைக்கும். கிடைச்சிப்பா. ரிவர்ஸ் முதல்ல சார்ட் பண்ணும்போது இந்த அசெண்டிங் ஆர்டர், அதே லிஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கிறத ரிவர்ஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணீங்கன்னா இறங்கு வரிசை. சரிச்சா? இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அல்கரிதமும் ஃப்ளோ சார்ட். பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு ஸ்டார்ட்ட போடுங்க, ஒரு ஸ்டாப், இதுல அசைன், இதுல டிஸ்பிளே, இதுல சார்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணா போதும். இதுல ரிவர்ஸ் அந்த வார்த்தை யூஸ் பண்ணா போதும். அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஸ்டார்ட், அசைன், அப்புறம் சார்ட், லிஸ்ட் 1 டாட் சார்ட். இதுல பெருசா கூட நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. டிஸ்பிளே லிஸ்ட் 1, ரிவர்ஸ் லிஸ்ட் 1 டாட் ரிவர்ஸ், டிஸ்பிளே லிஸ்ட் 1, அசைன் லிஸ்ட் 2 இஸ் ஈக்குவல் டு அப்படியே எழுதிடலாம். இது வந்து சார்ட் இந்த எழுதிருக்கோம்ல, சார்ட் லிஸ்ட் 2 டாட் சார்ட். இது வந்து டிஸ்பிளே லிஸ்ட் 2 இருக்குல்ல, டிஸ்பிளே லிஸ்ட் 2 அப்படின்னு எழுதலாம். அப்புறம் ரிவர்ஸ், ரிவர்ஸ் லிஸ்ட் 2 டாட் ரிவர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோம். டிஸ்பிளே லிஸ்ட் 2 டிஸ்பிளே லிஸ்ட் 2 ஸ்டாப். இதுக்கு ஃப்ளோ சார்ட்னா இதுக்கு மேல ஸ்டார்ட், அப்புறம் இது எல்லாத்தையும் பாக்ஸ் ஃபார்மேட்ல போட வேண்டியதான். டிஸ்பிளே மட்டும் பேரலோகிராம்ல போடணும். டிஸ்பிளே மட்டும் என்னதுல பேரலோகிராம். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்க்கு உங்களுக்கு சிம்பிள் தெரியும். இப்படி ரெண்டு மேல கோடு போட்டு இப்படி ஒண்ணு போட்டிருக்கோம். இங்க போட்டிருக்கேன் பாருங்க. சேம் திங் அப்படியே ஃப்ளோ சார்ட். ஸ்டார்ட், அசைன் பாக்ஸ்க்குள்ள, சார்ட் எல்லாம் பாக்ஸ்க்குள்ள போட்டுற வேண்டியதான். டிஸ்பிளே லிஸ்ட் 1 இது மட்டும் பேரலோகிராம். ரிவர்ஸ் இத பாக்ஸ்க்குள்ள போடுங்க. டிஸ்பிளே லிஸ்ட் 1, அப்புறம் அசைன் லிஸ்ட் 2 இருப்பார். அசைன் இதுக்கு அசைன் லிஸ்ட் 2 அத ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டுக்கோங்க. பிரிண்ட் லிஸ்ட் 2 அந்த ப்ரோக்ராம்ல லிஸ்ட் 2 இத வச்சிருக்கோம் நம்பர்ஸ். அப்ப இத பேரலோகிராம்ல போடுங்க. இந்த டிஸ்பிளே லிஸ்ட் 2 அத ரிவர்ஸ் பண்றதுக்கு கீவேர்ட் ரிவர்ஸ்னே யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் லிஸ்ட் 2 டாட் ரிவர்ஸ் அத ஒரு பாக்ஸ்க்குள்ள போடுங்க. டிஸ்பிளே லிஸ்ட் 2 அது வந்து ரிவர்ஸ்ட் லிஸ்ட். அதை மென்ஷன் பண்ணணும்னா பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளவு டீடைல்ஸ் மென்ஷன் பண்ண முடியுதோ அத்தனை டீடைல்ஸ் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. சிம்பிளா எழுதினாலும் ஓகே தான். ஃபைனலி ஸ்டாப்.